வணக்கம் வியூவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜேம்ஸ் தமிழ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லெண்ட்ரினா எட்ஸ். நம்ம வந்து ஸ்லெண்ட்ரினா சீரீஸு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தோம். இப்போ வந்து நடுவில் கண்டினியூ ஆரம்பித்தோம். ஸ்லெண்ட்ரினா செல்லார் 2 போட்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து அடுத்த கேம் வந்து ஸ்லெண்ட்ரினா எட்ஸை தான் பார்க்க போகிறோம். சைடில் இவன்டா இதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து போண்டாவாயோட புருஷன். அதுக்கு இந்த சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் போண்டாவாய். நடுவில் என்னடா இவன் கிருஷ்ணகிரி மாதிரின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த கேமில் இருக்கிற ஒரு நண்டுங்க. இந்த நண்டை நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த நண்டால் தான் நம்ம ரொம்ப அடியாக வாங்குவோம். ஆனால் இந்த வாட்டி அடி வாங்காமல் எப்படியாவது அடிக்கணும். சரி, ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. சரி, ஓகே ஃப்ரெண்டு, கிராணியில் எழுந்துக்கிற மாதிரி அதே மாதிரி எழுந்துக்கிறான். நானும் இப்போ தாங்க ஒரு விஷயத்தை பார்த்தேன்னு, இந்த கிராணி வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஸ்லெண்டினா கேமில் வந்திருக்கு. ஏன்னா டெவலப்பர் அதுக்கு முன்னாடி கிராணிக்கு முன்னாடி இதை உருவாக்கிட்டாங்க. ஆனால் நம்பவே முடியல. சரி, ஓகே, இதுனாடா ஐயோ அம்மோ சி ஃபஸ்ட்டு இப்படி பயமுறுத்துதுங்க இது. சரி, ஓகே, 1 2 3 3 இந்த இது எத்தனை வாட்டரை உடைக்கணும்? 4. எப்பா 4 வாட்டி முடிக்கணும். சரி, ஓகே, இந்த சைடு போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம போய் அங்கே ஒரு மேப் இருக்கும், அதை போய் எடுக்கணும். நான் ஏன்டா இப்படி டப்பு டப்புன்னு சொல்லினே இருக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என் ஃபோன் வேறு ரொம்ப சப்போர்ட் ஆக மாட்டேங்குது மக்களே. உங்களுக்கே தெரியும் என் ஃபோன் ரொம்ப பழசு. அதுவும் இல்லாமல் சில பேர் என்ன மாதிரினா, நான் இப்போ ஒரு கேம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கேம் நான் இப்போ பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் கமெண்ட்ரி போடுவாங்க, ஆனால் ரொம்ப நேரம் ஆக்குவாங்க டைம். உங்களுக்கு தெரிஞ்சா ஒரு 35 நிமிஷம் ஆக்குவானுங்க அந்த கேமே. ஆனால் நமக்கு வந்து சில பேர் வந்து 20 நிமிஷம் யார் ரொம்ப கம்மியாக போட்டிருக்காங்களோ அவங்கள டப்புன்னு பார்த்துட்டு போக தோணும். இந்த ரெண்டுத்துக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே, அவன் அந்த சைடு போட்டு நம்ம அப்படியே இந்த சைடு போவோம். பின்னாடி வரானும் தெரில. ஐயோ இவன் வேறு வந்துனே இருக்கிறாங்க. இவன் இதுக்கு மேலே வந்துக்கினே இருப்பான். இவன் பாருங்களேன், துரத்திக்கினே இருப்பான். நம்ம வந்து மேலே போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கத்தி கிடைக்கும். அந்த கத்தி வச்சு தான் இவனை அடிக்கணுமே. சரி, ஓகே, சீக்கிரப்படா தம்பி, சீக்கிரப்படா. நீங்கள் வந்து அங்கே ஒரு டோர் ஷெல்ஃப் மாதிரி ஒன்று பார்த்தீங்களா? எப்போல்லாம் இந்த டோர் ஷெல்ஃப் பார்க்குறீங்களோ அப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஃப்ளோருக்கான போகிற இடம் தான் அது. ஐயோ இவன் வேறு அடிக்கிறாங்க, போண்டாவாய் வேறு அடிக்குது. ஐயோ எங்கே இந்த புருஷனை பொண்டாட்டியும் சேர்ந்து அடிக்குதுங்க நம்மளை. ஐயோ என்ன கால கொடுமை, இதுக்கிட்டலாம் அடி வாங்கணும் நம்ம தலையெழுத்து. சரி, ஓகே, ஐயோ எங்கே இவன் செம்மையாக அடிக்கிறாங்க, கீறுறாங்க அப்படியே போட்டு. இவனை எப்படியாவது அடிக்கணும். எட்ரா தம்பி ஸ்வாடை, அட்ரா போடு. நான் இன்னொரு ரெடி போடு, இன்னொரு ரெடி போடுற தம்பி. அவள் தான் ஸ்ட்ரைக்கு இந்த கேம். ஐயோ சி இது வேறு எங்கே புருஷனை அடித்தா பொண்டாட்டி வருவேன்ற மாதிரி வருது. என் புருஷனே அடிக்கிறா பொண்டாட்டி நான் வருவேன்டான்ற மாதிரி வருது. என்னங்க இதே போகவே முடியல. அதாங்க என் ஃபோன் லைட்டாக சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. அதான் இங்கே வேறு ஒரு நண்டு வருவாங்க. அந்த நண்டுக்காரனால் தான் எனக்கு கேமே நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்ததே எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த நண்டுக்காரன் வந்து அடித்தே முடிச்சிட்டான். நம்ம இந்த கேமில் வந்து ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த ஷூட்டிங் அதான் இந்த அடிக்கிற பட்டன் ரொம்ப மேலே தூக்கி வச்சுருவானுங்க. அதனாலே நமக்கு மற்ற கேமில் ஆடும்போது கீழே தானே இருக்கும் பழக்கமாகி. இது மேலே தூக்கி வச்சதுனால ரொம்ப கஷ்டம். சரி, ஓப்பன் த டோர். என்னடா இது பார்த்தீங்களா, ஃபோனு ஒரு மாதிரி அது பாட்டுன்னு போயின்னு இருக்கு ஹேங்கில். சரி, ஓகே, இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. இதுனாங்க இதை குரோபர் போட்டு உடைக்கணும் போல் இருக்குது. சரி, ஓகே, அதனால் இப்போ இந்த டோருக்கு இப்போதைக்கு நமக்கு வர வேலை இல்லை. நம்ம வேலை இருக்கும்போது வருவோம். சரி, ஓகே, இது வரைக்கும் அந்த நண்டை பார்க்கல. ஐயோ இது போண்டாவாய் வேறு கடுப்பேற்றுது. சரி, ஓகே, இது அதோட கேமில் அதாங்க வந்துக்கினே இருக்குது இந்த போண்டாவாய். சரி, ஓகே, சீக்கிரம் போட்டு தம்பி. இங்கே நிறைய இடம் இருக்குது. அதுவும் இல்லாமல் மொத்தம் இது 3-4 ஃப்ளோருங்க. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்களே பார்ப்பீங்க. இது வந்து நம்ம லாஸ்ட்லேருந்து வரோம்ல, 3rd ஃப்ளோரு. சரி, ஓகே, இங்கே என்னடா இருக்குது தம்பி? ஏதா கொடுங்கடா, ஒரே ஒரு கீயை கொடுத்துட்டு இப்படியே பண்ணாதீங்கடா. இந்த போண்டாவாய் வேறு ரொம்ப பந்துங்க. சரி, ஓகே, மறக்காம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு இந்த போண்டாவாய் தான் உங்கள் கனவில் வருவா. அதெல்லாம் எதுக்கு நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போ 2 கீயை கொடுத்துட்டானுங்க, ஆனால் இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரி, ஓகே, சீக்கிரம் தம்பி. நம்ம வந்து இப்போ எங்கே போகிறது? ஓகே, இங்கே நிறைய டோர் இருக்குது. அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்துனே இருப்போம். என்னடா இது இங்கே ஒன்றுமே இல்லைங்க. இங்கே போண்டாவாய் எங்கே இது ரொம்ப பந்துங்க இந்த போண்டாவாய். அதோட கேம்னால ஆனால் வந்துக்கினே இருக்குது. என்னை ரொம்ப பயமுறுத்துது. சரி, ஓகே, இது என்னடா டோரு? சரி, ஓகே, இங்கே என்னடா இருக்குது? இங்கே ஏதோ 2 டார் இருக்குங்க. டே ஏதா கொடுங்கடா. டே என்னடா இது
இந்தாங்க இது 2 கீயை கொடுத்துட்டு ஒன்றுமே தரமாட்டுறானுங்க. இந்த கேமில் எப்படிடா புக் கார்டு எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா புக்கெலாம் இல்லை, ஒரு மாதிரி வித்தியாசமான எஸ்கேப்புங்க இது. நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே என்னடா இருக்குது தம்பி? டே என்னடா இது ஒன்றும் டே போண்டா வாய். ஐயோ அது கிட்ட வர போய் அது நாற்று பிடிச்ச வாய்க்குள்ளேயே நான் விட்டாங்க. சை கப்பு நாற்று அடிக்குது. சரி ஓகே இந்த சைடு போவோம். என்னடா இருக்குங்க அந்த டோர்? ஆகா எவ்வளோ பெரிய பியானோ. எப்பா சாமி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய பியானோ பாருங்களேன். இதெல்லாம் ரியலில் இருந்தால் நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் சரளா கேம் நம்ம வீடியோ போட்டிருந்தோம்ல, அங்கே ஒரு கீழே ஒரு பேட் இருக்கும். அந்த பேட்டு இன்னும் அழகாக இருந்தது தெரியுமாங்க. அந்த பேட்டில் மட்டும் எனக்கு குத்தானுங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அழகாக விளாட்லாம். அழகாக எனக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அந்த பேட்டு. பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அது கேமில் தான் நல்லா இருந்தது, ஏன்னா ரியலில் இல்லைல்ல நமக்கு எடுக்க. சரி ஓகே முன்னாடி இது வந்தாச்சுங்க இந்த இடம். அதனால் புக் ஷெல்ஃப் பார்த்தோமா, இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து அந்த கீழே போகிற இடம் தான். நான் சொல்கிறது நம்பலைன்னா இப்போ நீங்களே பார்ப்பீங்க. பார்த்தீங்களா ஸ்ட்ரைக்காக நம்ம இங்கே கீழே வந்துட்டோம். இப்போ வந்து கீழே போவோம், இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். சரி ஓகே சீக்கிரம் தம்பி கீழே போடா. ஐயோ அந்த ஸ்லெண்டர்மேன் வேறு கீழே போகிறானா? இப்போ வந்துட்டாங்க இந்த ஸ்லெண்டர்மேனு. அரோ எப்போ என்ன வேகம் டே தம்பி. என்ன தம்பி நீ அடிக்கிறதுக்குள்ள நான் உன்னை அச்சே முடிச்சிடும். ஓடுறா தம்பி. ஓகேங்க 3 அடி அடிக்கணும். நீங்கள் கரெக்டாக அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 2 அடி அடிக்கலாம். இது தப்பாக அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் 3 அடி அடிக்கணும். சரி ஓகே இங்கே நட இருக்குது, அங்கே ஒன்றும் இல்லை. ஐயோ ஃபோன் வேறு லைட்டாக இதுவாகுது. ஆகா சூப்பருங்க ஃபோன் நல்லா ஹேங் ஆகுது. இப்படிலாம் வந்தால் அந்த நண்டு கூட வந்து அவள் தான் நம்ம கதை. பார்த்தீங்களா ஒரு கீ யூஸா? பார்த்தீங்களா இந்த இடத்த நம்ம எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? கீழே பார்த்தோம். ஆனால் கீழே பார்த்தப்போ இந்த கீழே யூஸ் பண்ண சொல்ல, இப்போ பார்த்தீங்களா கீ யூஸ் பண்ண சொல்லுது. அடப்பாவீங்களா. சரி ஓகே இது நடடுற இங்கே ஒரு கீ திருப்பி யூஸ் பண்ணிட்டேன். அப்போ ஏதோ கொடுத்தாங்களா? ஓகேங்க ஸ்பெஷல் கீ போடு தக்காளி. இது ரொம்ப முக்கியம். இது எதுக்குடா முக்கியம்னா நான் சொல்கிறேன், மேலே வந்து ஒரு இடத்துல யூஸ் ஆகும். என்னடா இது கேஜில்? அடா பாவீங்களா, கிராணியில் தான் உன்னை இப்படி கட்டி வைப்பானுங்க. பார்த்தா உன்னை ஸ்லெண்டினா கேம்லேயே கட்டி வைக்கிறானுங்க. உங்களுக்கு இந்த டீட்டெயிலு அப்புறம் டே போண்டாவாய் உங்கள் அம்மாவை நீயே கட்டி வச்சுட்டு என்னை வந்து பயமுறுத்துறியா? உங்கள் அம்மா மேலே ஒரு பாசம் வந்தால் நீ இப்படியா கட்டி வைப்ப? இது அவங்க அம்மா கிராணியாக யாருன்னே தெரிலங்க, எனக்கு அதுவே தெரியாமல் இருக்கிறேன். சரி ஓகே உங்களுக்கு இந்த கதை எல்லாம் மெயின் கதை வேணும்னா மட்டும் சொல்லுங்கள். வேணும்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு போடுறேன். ஆனால் வானாண்ணா உங்கள் இஷ்டம் தான். ஓகே இது மெயின் ஒரு இடம். அப்படின்னா நம்ம இந்த சைட் தான் போகணும். சீக்கிரம் தம்பி அந்த வேறு ப்ளூ இடம் எங்கே இருக்குன்னு தெரிலங்க. அவங்க ஓப்பன் பண்ணோம், அங்கேருந்தான் நமக்கு வந்து மெயின் கேமே ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் இங்கே இருக்கிற ரூம்லாம் ஓப்பன் பண்ணி என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த டோர்லாம் நானே ஓப்பன் பண்ணலையடா. எப்போடா நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க? எனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி எவனா வந்து ஓப்பன் பண்ணேண்ணா, என்ன கதைன்னு தெரில. சரி ஓகே சீக்கிரம் தம்பி அந்த ப்ளூ கலர் கட்டிச்சுங்க. இங்கே தான் இந்த ஸ்பெஷல் கீ யூஸ் பண்ணோம். சரி ஓகே ஸ்ட்ரைக்கு இங்கே இது இருக்கடா. இங்கேருந்து தாங்க நம்ம கேமே ஸ்டார்ட் ஆகுது. இங்கே கேட்கலாம் என்னடா இது புக் ஷெல்ஃப்னு கேட்பீங்க. மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த புக் ஷெல்ஃப் இடம் காமிக்கும், நமக்கு இன்னும் காமிக்கல. அதனால நம்ம அந்த இடத்துக்கு தான் போனோம். ஒரு ஃப்ளோராக ஏறி இறங்கணும். எவ்வளோ போன சி எங்கே நல்ல வேலை சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு உங்களுக்கே தெரியும், அப்போ தான் என் வாய்ஸ் உங்களுக்கு கிளியராக கேட்கணும்ல, அதுக்காக தான் சவுண்டை கம்மி பண்ணி வச்சுருக்கேன். இது நாங்கள் கிராணி கேமாங்க. இது பின்னாடி துரத்துனா நான் அழகாக 2 அடி தான் இந்த கத்தியில் அடிச்சிட போனேன். எதுக்கு? அதனால தான் ஃபுல்லாக சவுண்டை குறைச்சிட்டேன். சரி ஓகேடா தம்பி சீக்கிரம் போடா. எங்கெங்க அந்த என்ட்ரன்ஸு? நான் எங்கெங்கேயோ ஓடினுக்கிறேன் என்ட்ரன்ஸை தவிர. சீக்கிரம்டா தம்பி அந்த என்ட்ரன்ஸுக்கு மட்டும் என்னை கூப்பிட்டு போங்கடா. அங்கே இருக்கிற என்ட்ரன்ஸுக்கு நம்ம எங்கேயோ போயினுக்கிறோம். அடா பாவீங்களா. சீக்கிரங்க அந்த நண்டுக்கிட்ட மட்டும் நம்ம கண்ணே காட்டக்கூடாது. கண்ணே காட்டாமல் நம்ம எஸ்கேப் ஆகி கேமே முடிக்கணும், அந்தளவுக்கு பார்க்கணும். இதில் ஸ்பீட் பட்டன் இல்லைங்க, அதாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அழகாக ஸ்பீடாக போயினே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டா ரைட்டா? லெஃப்ட்டுங்க. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்தால் அந்த புக் ஷெல்ஃப் போகிறோம். அப்படியே நம்ம கீழே போக வேண்டியது தான். ஓகே ஸ்ட்ரைக்கு இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியது தான். எங்கே அந்த நண்டுக்காரன் இன்னும் வரவே இல்லை. என்னடா வரவே இல்லைன்னா கேட்காதீங்க, அவன் வராது வரைக்கும் நமக்கு நல்லது தான். இப்போ வந்துட்டாங்க. எங்கடா வரலன்னு கேட்டிங்கன்னா அவனே வந்துட்டான். இதற்கு வாட தம்பி. என்னங்க இது? அடப்பாவி என்னை மதிக்கவே இல்லைங்க. இவன் என்னை மதிச்சாடா தம்பி. அடி வாங்க போடு. அவ்வளோதான், என்னை மதிக்கவே இல்லைங்க. என்னை மதிக்காமல் அவன் பாட்டுன்னு போகிறான். இந்த வாட்டி அவனுக்காக பயப்படுறதில்ல, ஏன்னா ஒரு தடவை பயந்துன்னு ஓடி கடைசியில் என்ன ஆச்சு? ஐயோ என்னடா இங்கே இல்லைங்க அந்த புக் ஷெல்ஃப் இடம், அதனால நம்ம கீழே தான் போனோம். ஐயோ போண்டா வாய் வலிவிடு. இன்னும் இது போண்டா வாய் போவே இல்லை. சி எப்பா. ஓகேங்க இங்கேருந்து புக் ஷெல்ஃப் இடம். அப்போ நம்ம மேலே தான் போனோங்க. ஏன்னா மேலே பார்த்துட்டோம், இல்லை அது காட்டுவாங்க புக் ஷெல்ஃப்னு, அது காட்டுற வரைக்கும் நம்ம போக வேண்டியது தான் எங்கெங்கேயோ.
இப்போதைக்கு ஒரு நண்டு அடிச்சிட்டோம். பார்த்தீங்களா சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே எதுவும் இல்லை புக் ஷெல்ஃபு. இன்னும் மேலே போனோம் போல். அந்த ஸ்லெண்டர்மேன் வேறு அடித்து போட்டோம். இப்போ இந்த நேரத்துக்கு வந்திருப்பான். இன்னைக்கு இந்த போண்டா வை ரொம்ப வருது. பார்த்தீங்களா ஸ்ட்ரைக்காக புக் ஷெல்ஃபுன்னு காட்டுது. நம்ம இங்கே போய் ஒரு புக்கு மாதிரி இருக்கும், அதை நகர்த்தணும். அது நகர்த்தினா என்னடா ஆகுன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. பார்க்கணும். ஓப்பன். ஓகேங்க, இதாங்க சீக்கிரம் டோரு. ஓகேங்க, குரோபருங்க. இது எதுக்குடான்னு கேட்டிங்கன்னா குரோபர் அங்கே ஒரு இடம் பார்த்தோம்ல ஒரு பிளாங்க் உடைக்கிறதுக்கு, அதுக்கு தான். அது எப்படிடா போகணுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே தாங்க இருக்குது அந்த டோரு. அப்படியே ஸ்ட்ரைக்காக ஓப்பன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே போயிடலாம். இந்த குரோபர் தான். எட்ரா தம்பி ஓடுறா, அவள் தான். ஓகே, ஸ்ட்ரைக்கு இதுவும் போட்டுரு. ஒரு வாட்டிக்கு ஒன்று தான் போட முடியுமா? என்னடா டே இப்படி பண்ணுறீங்க, டைம் ரொம்ப ஆகுதுடா. இல்லைங்க, ஃபோன் வேறு ரைட்டு ஹேங் ஆகுதா, அதுக்கு தான். அதுக்குள்ளே ஹேங் ஆகிறதுக்குள்ளே முடிச்சினோம். இங்கேருந்து தாங்க நமக்கு கேமு சூடு பிடிக்குது. செல்லாரு. ஓகே, நம்ம செல்லாருனால் என்னடான்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல ஒரு இடத்துக்கு, நம்மளை கூப்பிட்டு வந்தாங்களே, நம்ம டே ஆரம்பித்தோம்ல, அங்கே தான். அங்கேருந்து தான் நம்ம இப்போ அங்கே தான் போனோம். இப்போதைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? எங்கே இருக்கிறோமா? நம்ம மெயின் டோர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி, ஓகே, போகிற வழியில் எங்கே இருக்கோ அது அப்படியே பார்த்துன்னு போக வேண்டியது தான். இப்போதைக்கு எங்கே அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது தாங்க. இப்போதைக்கு எங்கன்னே தெரில, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. எங்கே எது இருக்குன்னு ஒன்றும் தெரில. இது வந்து அந்த ஒரு கட்டை வைக்கணுங்க, அந்த கட்டை அது எப்படி எடுக்கணும்னு தெரில. இன்னும் அதெல்லாம் பார்க்க கூட இல்லை. சரி, ஓகே, ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி காமிக்குது. அப்படி தான் போகணுமா என்ன கதை தெரிலங்க. இப்போ பார்ப்போம். இது பாருங்களேன், 2 சைடு 2 வாட்டி பிரியுது. இதனோட இடம் சுற்றின்னு போகிறது. நம்ம இப்படி தான் போனோம். போச்சு. ஐயோ, ரொம்ப கொடூரமாக அடிக்குதுங்க. நான் இங்கே ஒரு டோர் வரோம். ஓகேங்க, இப்படி தான் போனோம். நானே ஒரு தடவை தேடினே இந்த எங்கடா இதுன்னு. அப்புறம் இப்போ தான் லைட்டாக விளையாட லைட்டாக தருது. இப்போ தாங்க 2வது வாட்டி விளையாடுறேன். 2வது வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டியே போட்டேன், வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். லைட்டாக அவுட் ஆகிட்டேன். அதான் என்ன போட்டுருச்சுங்க அந்த நண்டு. அதுதாங்க கடுப்பு. சரி, ஓகே, இந்த வாட்டி நம்ம கரெக்டாக முடிச்சிடணும் ஸ்ட்ரைக்காக. ஓகே, இப்போ எங்கடா இது? என்னடா இங்கே கூப்பிட்டு வந்துட்டீங்க? என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்குது? தம்பி, என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்குது? எங்கே இது சுற்றின்னு போகிற இடங்க? நான் என்ட்ரன்ஸ் போவான்னு பார்த்தா வேறு எங்கேயும் கூப்பிட்டு வந்துட்டாங்க என்ன. அடப்பாவி. தம்பி, என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்குது? ஒரு நண்டு போகிறாங்க நம்ம போக வேண்டிய இடத்துக்கு. அது எப்படிரா நான் போக வேண்டிய இடத்துக்கு இது போவோம்? வந்து அடி வாங்க, வா. போடு. ஒரு அடி தான் வாங்கப்பா தம்பி. இன்னும் ஒரு அடி தான் வாங்க. அவ்வளோதான் ஸ்ட்ரைக்கு. ஓகே, கரெக்டாக அந்த பட்டனு மேலே வேறு இருக்கா. மேலே இருக்கிறது முக்கியம் இல்லைங்க, சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால தான் என்னால் அடிக்க முடியாமல் பொண்ணாட்டி தோற்றேன். ஆனால் இதுக்கப்புறம் நான் தோக்கிற மாதிரி இல்லை. கரெக்டாக நம்ம அந்த பார்த்து அடிக்கணும். சரி, ஓகே, அங்கே ஏதோ ஒரு குழு இருக்குது, அது என்னன்றது அப்படியே பார்ப்போம். நல்லா இருக்குங்க இந்த கேம். நல்லா குழு கொடுத்து பியானோ AHCAEFன்னு இதை போட்டிருக்கு. ஒருவேளை அந்த பியானோவில் டைப் பண்ண போல். பியானோ எடுத்துக்கு எப்போ போகணும்லாம் தேடுவேன்னா நான் அதுக்கு ஒரு ஷார்ட் ரூட் வச்சுருங்க. அது என்னோடய ட்ரிக்கு தான், நானே கண்டுபிடிச்சேன். சரி, வாங்க போவோம். இங்கே ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டோர் வழியாக ஸ்ட்ரைட்டாக போனாலே நமக்கு அந்த பியானோ ரூம் போயிடலாம். என்னடா சொல்கிறேன், ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எங்கடா பியானோன்னு பார்த்தீங்கன்னா இதோ இருக்குது பார்த்தீங்களா பியானோ. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்காக கண்டுபிடிச்சாச்சு. சரி, ஓகே, போடுற தம்பி. இது இல்லைங்க அந்த பியானோட, அதுவே காட்டும் போல் இருக்குது. அதுதானே. அப்போனா நம்ம மேலே தாங்க போய் தேடணும். எங்கெங்கேயோ இருக்கும் போல். நிறைய இடம் நம்ம பியானோ பார்த்தோம்ல, அங்கே தான் எங்கேயோ போனோம். சரி, ஓகே, போவோம், பார்த்துக்கலாம். ஐயோ, இவன் வேறு நண்டுக்காரன் வரானே. இவனை அடிச்சிடுவான், பரவாயில்ல. வாங்கடா தம்பி, இன்னும் ஒரு அடி தான் வாங்க. ஸ்ட்ரைக்கு. ஓகே, காலி. சரி, ஓகே, இப்போ நம்ம போவோம். கரெக்டாக யூஸ் பண்ணுவோங்க அந்த கத்தியை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நம்மளை போட்டுருவானுங்க. சரி, ஓகே, அந்த பியானோ இடம் வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. இதில் வேறு காட்டாதுங்க அந்த பியானோ ரூமு. அதாங்க கடுப்பு. அது ரொம்ப பெரிய ரூமு. அது எங்கே இருக்கும்? இது ஸ்பெஷல் ரூமா? சரி, ஓகே, இங்கே தான் போய் தேடணும். சீக்கிரம்டா தம்பி. ஒரு தடவை தேடினேன், அப்புறம் தான் அவுட் ஆகிட்டேன். வாடா தம்பி, வாடா. இன்னும் ஒரு அடி தான்டா. வாடா. அவ்வளோதான் ஸ்ட்ரைக்கு. ஓகே, அந்த ஸ்லெண்டர்மேன் ஆளே காணும். பரவாயில்ல, அவன் வராத வரைக்கும் நல்லது. ஏன்னா வந்தானா ரொம்ப ஹெல்த்தை குறைச்சி விட்டுருவான். ஆனால் இதுவும் ஹெல்த்து பயங்கரமாக குறையும். இப்போ நான் கத்தி ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டேன்னா கையிலலாம் வருது. அதனால தான் இப்போ சும்மா பயம் இல்லாமல் கெத்தாக அடிச்சுன்னுக்கிறேன். ஓகே, இன்னும் நான் அந்த பியானோ கச்ச இடம்னு தெரியலையே. இது எங்கடா இருக்குது பியானோ? இதுதாங்க ரூமு. இங்கே வரவே இல்லை. ஆமாங்க, வரவே இல்லைங்க. ஏதோ இருக்குது. ஓகே, ஸ்ட்ரைக்கு. நமக்கு ஒரு கீயை கொடுத்துட்டானுங்க. லக்கு. காலி ரூமில் கூட ஏதோ இருக்குங்க. ஆனால் ரூமே இல்லாத இடத்துல தாங்க இந்த கீயை கொடுக்குற ரூமில் தாங்க ஒன்றுமே தரமாட்டுறானுங்களே. சரி, ஓகே, இங்கே ஏதோ பியானோ இருக்காடா. இங்கே பியானோவில் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, இப்படி போவோம். இது மேலே ஏறுதுன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், மேலே ஏறுறது. சரி, ஓகே, மேலே போவோம். மேலே எங்கேயாவது இருக்கான்னு பார்ப்போம்.
ஏன்னா ஃபுல்லாக கீழே தான் சுற்றினுக்கிற மாதிரி தருது. இந்த கேம் பாரு நம்ம ஹைட்டு கம்மியாகிற மாதிரியே இருக்குங்க, கொஞ்சம் ஹைட்டாகவே இல்லை நம்ம. இங்கே இருக்குங்க பியானோ. எப்பா என்ன அழகாக இருக்குது எப்பா. ஓகே இங்கே தானே? ஆமாங்க. அது வேறு கரெக்டாக போடணுங்க. AHCAEF. ஓகே AHCAEF. என்னடா இது? ஏதோ கட்சின்னு அந்த கட்டை. ஓகேங்க, அந்த ஒரு கட்டை நம்ம எங்கேயோ ஒன்று போட்டோம் தெரியுமா? எங்கேயோ வைக்கணும்னு சொன்னேனே, அந்த கட்டை அங்கே தான் போடணும். ஐயோ இந்த போண்டா வை வேறு. சரி ஓகே, அந்த கட்டையை போய் நம்ம டப்புன்னு வச்சுருவோம். எங்கே இருக்குன்னு தெரில அந்த இடம். ஒரு இடம் இங்கே தான் இருக்குங்க எப்போவுமே இந்த கேமில். இந்த கேம் இருக்குன்னு தெரில, பக்கத்தில் தான் இருக்கும் அந்த இடம். எங்கேயாவது நம்ம போய் தேடுவோம், தேடினா கிடைக்கும். அதோ பார்த்தீங்களா, எனக்கு இந்த கேம் இந்த ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே இது போட்டோம். என்னடா ஆகும்? சுற்றி விட்டாச்சு. ஏதோ டோர் ஓப்பன் ஆகுதுங்க. என்னடா இது? மேலே எங்கேயோ போகுதுங்க, நம்மளை கூப்பிட்டு போதே. சரி ஓகே மேலே போவோம். ஆகா நல்லா இருக்குது. இதுனா மேலே பேஸ்மெண்ட்டா? என்னடா இது? ட்ராப் கிரிப் எதுவும் இல்லை. ஓகேங்க, இதை உட்காந்து எதோ கதவு ஓப்பன் ஆகுது. டேய் தம்பி கொஞ்சம் இருறா. ஐயோ போண்டா வேறு வருதுங்க. சரி ஓகே இதை இந்த மாதிரி தான் பண்ணுமா? வர்ற அடப்பாவீங்களா? இல்லைங்க, நம்ம ஏதோ வெயிட் வைக்கணும். அது எப்படி வைக்கணும்னு தான் தெரில. ஓகே நம்ம போய் அந்த வெயிட் வைக்கிற இடம், வெயிட் எதாவது வைக்கணும். சரி ஓகே பார்க்கலாம் எங்கே இருக்குது வெயிட்டுன்னு போய் தேடுவோம். வெயிட்டு வைக்கணுமே, ஏதோ என்ன வெயிட் வைக்கணும்னு தெரிலங்க. ஏதோ ஒரு வெயிட் வைக்கணும். சரி ஓகே அது வேறு மறந்துட்டேன். இப்போ நான் அதை எப்படி தேட போகிறேன்னு தான் எனக்கு ஐடியாவே இல்லை. நமக்கு வேறு ஒரு கீ இருக்குது, எப்படியாவது பொறுமையாக தேட வேண்டியது தான். எங்கேயாவது ஒரு இடத்துல கீ யூஸ் பண்ணி எதாவது தருவானுங்களா என்னன்னு தெரியலையே. அப்படியே பொறுமையாக நம்ம தேடுவோம். இன்னும் நம்மக்கிட்ட ஒரு கீ இருக்குது, அந்த ரூமில் தான் ஏதோ தருவானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கீ இருக்கிற ரூமை மட்டும் நம்ம போய் தேடுவோம் எங்கடா இருக்குன்னு. எல்லா டோரையும் ஓப்பன் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் தம்பி. அவ்வளோதாங்க, இன்னும் கிட்ட கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிற கேமே என்னன்னு தெரில. சீக்கிரம் பார்க்கணும். ஓகேடா இங்கே இப்போதைக்கு இல்லை. இங்கே புக் ஷெல்ஃபும் ஆளே காணோம். இங்கே இல்லைங்க, இந்த ரூம் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம் நம்ம. அதனால் நம்ம வேறு எதாவது ஃப்ளோருக்கு போகிறது தான் நமக்கு சேஃபு. ஏன்னா இங்கே ஃபுல்லாக பார்த்தாச்சு, வந்த இடத்துக்கு தான் வந்த மாதிரி எனக்கும் தோணுது. அதனால் நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம லெஃப்ட் எடுத்துகிட்டு போய் அடுத்த எதாவது ரூமில் எதாவது இருக்கா, கீ ஓப்பன் பண்ணாத இடம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் சுற்றுறோம். அதனால் நம்ம வந்து டைம் வேஸ்ட்டு பண்ணாமல் சீக்கிரம் நம்ம அடுத்த ரூம் அடுத்த இடத்துக்கு போயிடுவோம். அதுதான் கரெக்டாக இருக்கும் நமக்கு தெரிஞ்சு. இங்கே ஃபுல்லாக பார்த்தாச்சு. இந்த ஒரு கீ எங்கே யூஸ் ஆகுன்னு வேறு தரலங்க. கொஞ்சம் குத்துருங்கடா தம்பி, கொஞ்சம் குத்துட்டிங்கன்னா அண்ணா எஸ்கேப் ஆகிடுவேன். ஆனால் இந்த கேமு ஆனால் செம்ம கஷ்டங்க இந்த கேமு. என்னடா செம்ம கஷ்டன்றதுன்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த கேமு. சரி ஓகே நம்ம கீழே போவோம். கீழே எங்கேயாவது யூஸ் ஆகுதான்னு ஒரு தடவை. ஐயோ இந்த நண்டு வேறு வரானே. சரி ஓகே அடிச்சிருவோம், நமக்கு தான் அடிக்க தெரியுங்களே. அட்ரா தம்பி, அட்ரா தம்பி. டேய் தம்பி, என்னடா அடிக்க சொன்னால் இப்படி பண்ணுறான்? அட போங்களா, ரத்தம் வர ஃபுல்லாகிடுச்சுங்க. டேய் என்னடா கதை இது? டேய் தம்பி ரொம்ப கஷ்டம்டா, ரொம்ப கஷ்டம். 2 பேரும் 1v2 பண்ணி அசால்ட்டாக முடிச்சிட்டானுங்க நம்மளை. ஸோ நம்ம ரிவெஞ்ச் பார்ட்டு கன்ஃபார்ம் போடுவோம் மக்களே. ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம ரிவெஞ்ச் பார்ட்டு நாளைக்கே போட்டுருவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ரிவெஞ்ச் பார்ட்டு நாளைக்கு வந்து சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.